சென்னை தாம்பரம் அருகே பாரத் நகரில் வீட்டில் யாரும் இல்லாத போது கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தன், விவரங்கள். கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை தாம்பரம் அடுத்த பாரத் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நித்யா ஜீவன், வயது 19. இவர் தாம்பரம் அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் BCA 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் ஒரு பார்ட் டைமாக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நித்யாவின் தந்தை உடல்நிலை சரியில்லை காரணத்தால் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அவருடன் அவர் தாயாரும் மருத்துவமனையிலிருந்து அவர் கணவரை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று, அதாவது நித்யாவின் தாய் தொடர்ந்து தொலைபேசியில் தனது மகளை தொடர்பு கொண்ட போது தொலைபேசி எடுக்காத காரணத்தால் அருகில் உள்ள அவரது சகோதரியை பார்க்க கூறியுள்ளார். அந்த சகோதரியும் சென்று பார்த்தபோது கதவை திறக்காததால் சந்தேகமடைந்தவர்கள் அக்கப்பக்கத்தினரின் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது நித்யா ஒரு மர்மமான முறையில் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்தது தெரிய வந்தது. இது உடனடியாக அருகே உள்ள சேலையூர் காவல் நிலையத்தில் தெரிவிக்கப்பட்டது. சேலையூர் காவல் போலீசார் நேரடியாக நித்யா உடலை கைப்பற்றி புறம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர். இது ஏன் இந்த தற்கொலை நடைபெற்றது, காதல் தோல்வியே அல்லது ஏதேனும் குடும்ப பிரச்சனை தற்கொலை செய்தார் என பல்வேறு கோணத்தில் சேலையூர் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றார். சுபா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.